ஹாய் கைஸ். இன்னைக்கு சின்ன மருமகள் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து சேது வந்து அவனை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். இந்த போஸ் சரியான பொண்டாட்டி தாசனா இருக்கான். ஒரு ஃபோன் வந்தோடனே இப்படி ஓடிட்டான். இப்படியா கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டி தாசனா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சிரிப்பான். உடனே இதை கேட்டோடனே தமிழ்ச்செல்வி, இங்க நிறைய பேர் அப்படிதான் இருந்தாங்க, யாரும் பழச எதுவும் மறக்க வேண்டாம்னு சொன்னோடனே இவனுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். வீட்டில் எல்லாரும் உட்காந்து நீயா நானா பார்ப்பாங்க. அதில் வந்து ஐ எம் ஏ ப்ரௌட் பொண்டாட்டி தாசன் டாபிக் தான் இருக்கும். எல்லாரும் டிஷர்ட்டில் அதை போட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது பாட்டி சொல்லுவாங்க, இப்படியெல்லாமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனே சேதுவும் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி எடுத்து வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட காட்டுவா. இங்கே பார்த்தியா, ஐ எம் ஏ ப்ரௌட் பொண்டாட்டி தாசன், எங்க இதோட வெளில போயிடாதீங்க, இதில் என்ன இருக்குது, எனக்கு பெருமையாக இருக்குது, ஐ எம் ஏ ப்ரௌட் பொண்டாட்டி தாசன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக இருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி பார்ப்பான். இதெல்லாம் நினச்சி பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருமே இதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. உடனே வந்து கருப்பு வந்து ஃபோன் பண்ணுவார். எப்பா போஸ் வந்துட்டான்ப்பா, நீயும் வரியான்னு சொல்லிட்டு, நான் தான் முடிச்சுட்டேனே, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சொன்னோடனே, நீ கூப்பிட்டேன்னு சொல்லி வச்சதே பார்ட்டி பண்ணணும்னு சொன்னதே நீ தான், நீ இல்லாமல் எப்படி, நீ வான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிடுவாங்க. உடனே இவனும் எழுந்து போயிடுவான். இவன் போன உடனே தமிழ்செல்வி அந்த டிஷர்ட் பீரோவில் இருக்கும் எடுத்து பார்த்து அதையே பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இங்கே சேது வந்தவொடனே எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. குடிக்க ஆரம்பிக்கும்போது சேது வந்து கேட்பான் போஸ் கிட்ட, ஆமாம் போஸ், உங்ககிட்ட ரொம்ப நாளாக நான் கேட்க நினச்சேன், அது எப்படிடா அந்த வண்டி இதில் போயிட்டு எடுத்த நீன்னு சொல்லிட்டு அந்த விதையை எடுத்துட்டு வந்தா சொல்லுன்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், அதுனா நான் அந்த வண்டு போயினே இருந்ததா, அதை பிடிச்சி அப்படியே கையாலே நசுக்கி போட்டுட்டேன், நசுக்கி போட்டுட்டு செடியிலேருந்து அந்த விதையை பறிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உளறிடுவான். என்னது செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்தானா, இதில் ஏதோ உண்மை இருக்குதே சொல்லிட்டு சேது வந்து போட்டு வாங்குவான். செடியில இந்த பறிச்சுட்டு வந்த அந்த தாமரை கொடி மாதிரி இருந்தது அதுவான்னு கேட்டோடனே, ஆமாண்ணே ஆமாண்ணே, அதுலேருந்து தான் பறிச்சுட்டு வந்தேன் சொல்லிட்டு சொல்லுவான். ஓ, இவன் ஏதோ பொய் சொல்றான்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து போட்டு வாங்குவான். இந்த முனிவர் ஒருத்தர் அவர் சொன்னார்ல அந்த ரகசியம், அந்த வண்டி கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு அந்த ட்ரிக்கை தானே ஃபாலோ பண்ண நீன்னு சொல்லுவான். ஆமாண்ணே ஆமாண்ணே, அந்த ட்ரிக்கு தான் ஃபாலோ பண்ணேன்னு சொன்னோடனே, கருப்பா அது என்னப்பா ட்ரிக்கு, அதாவது அந்த வண்டுங்களுக்கு வந்து நம்ம மனுஷங்க தெரிஞ்சா கொத்திடும், அதனால என்ன பண்ணும், அந்த இலையெல்லாம் வந்து நம்ம சுத்திக்கணும், மூலிகையெல்லாம் சுற்றிக்கிட்டாக்கா அது செடி நினச்சி போயிடும், செடியோட செடியாக போயிடும், அதனால அதை சுற்றிக்கிட்டு போயிட்டு அந்த விதையை வந்து பறிக்கணும், தாமரை கொடியில் இருக்கிற அந்த விதையை பறிக்கணும். நான் அப்படி தானே போஸ் போனேன். ஆமாம், நான் அப்படி தான் போனேன், அப்படி தான் போயிட்டு விதையோட அந்த வண்டெல்லாம் என்னை பார்த்துட்டு நான் செடி நினச்சி போயிடுச்சு, நான் போயிட்டு தாமரை கொடியில் போயிட்டு பறிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவன் வேணும்னே அது ஒரு இதெல்லாம் வந்து கூடெல்லாம் வந்து கருப்பு கருப்பாக பெருசு பெருசாக இருந்தது இல்லை, ஆமாம் ஆமாம் நல்ல பெருசு பெருசாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இவன் போட்டு வாங்குறான்னு தெரியாம எல்லாத்தையும் சொல்லுவான். உடனே சேதுக்கு புரிஞ்சிடும், அப்ப இவன் எடுக்கல, வேற யாரோ எடுத்திருக்காங்க, இவன் வந்து நடிக்கிறான், பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இதை முன்ன தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுப்பான். இங்க வந்து சித்ரா வந்து தண்ணி குடிக்க போகணும்னு சொல்லிட்டு பயமா இருக்குன்னு ஈஸ்வரி எழுப்போம். ஈஸ்வரி வந்து எழுந்துட்டு, இவ்வளோ பெருசாயிட்டு இப்ப குடும்படி பயப்படுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகும்போது கரெக்டா குடுகுடுப்புக்கார வருவான். அவன் வந்து குடுகுடுப்பா, இந்த வீட்டுல நல்ல காலம் பிறக்க போகுது, ஒருத்தருக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்க போகுது, கோடீஸ்வரர் ஆக போறாரு இந்த வீட்டு சின்ன இளவரசர் சொல்லிட்டு, ஆனா இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு இனிமேல் தான் தெரியும்னு சொல்லிட்டு சீரியல் இது மாதிரியே சொல்லும். இவன் என்னடி சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரியே சொல்றானே, இப்ப நடக்குமா நடக்காதான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதோட இவங்க இது முடியும். இங்க வந்து காலையிலே தமிழ்ச்செல்வி வந்து கிளம்பி இதுக்கு ஹோட்டலுக்கு போவா. அப்ப சேது நிறுத்தி பேசிட்டு இருப்பான், எங்க போற என்னன்னு சொல்லிட்டு. இதோட இன்னைக்கு எபிசோடு வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.